தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். சரி, இந்த விருச்சிக ராசினருக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு இருக்கும்ல சார், இதெல்லாம் செய்யுங்க நல்லா இருக்கும், இதெல்லாம் செஞ்சிடாதீங்க நல்லா இருக்காது, பிரச்சனையை உருவாக்குவோம்னா அது மாதிரியான விஷயங்கள் என்னென்ன சார்? டூஸ் அப்படின்னா எப்பயுமே ஒரு லீடர்ஷிப் பொறுப்புகள் வந்தால் விட்டுறாதீங்க. இந்த விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, இந்த செவ்வாய் தன்மையில் இருக்கவங்கலாம் போராட்ட குணம் உள்ளவங்க, போராடியே வந்த உத்தமர்கள்னு கூட சொல்லுவாங்க. போராடிக்கிட்டே இருப்பாங்க. எதிரிகளை நிறைய சம்பாதிப்பாங்க, துரோகிகளை நிறைய சம்பாதிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட நேச்சர். இதுக்காக நீங்கள் ஒரு பச்சைக்கல் மஞ்சக்கல் போட்டுட்டனாலையோ உடனே வாஸ்துபடி ஒரு வீட்டுக்கு போயிட்டா மாறிடும் அப்படின்னு யாராவது போய் சொல்லி அதை நீங்கள் நம்பினீங்கன்னா நான் பொறுப்பில்லை. பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கணவன் வந்து சூப்பராக அமைவாங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய முன்கோவத்தை மட்டும் அவங்கள்ட்ட வெளியே எப்படி வேணால் காட்டிக்கோங்க. அட்லீஸ்ட் பொய்யா நடிக்க தெரியாது உங்களுக்கு, கொஞ்சமாவது கணவன்கிட்ட மட்டுமாவது கொஞ்சம் பொய்யா நடிச்சுக்கோங்க. மேக்சிமம் இந்த விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி இந்த மாதிரி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். அது சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு அதெல்லாம் கிடையாது. இதில் 100 பேர் இருந்தால் 60 பேருக்காது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான ஜோதிட சந்தேகங்களுக்கு விடை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 தலைமுறை தாந்திரீக ஜோதிடர் மற்றும் ஸ்ரீ தாந்திரீக ஜோதிடத்தின் நிறுவனர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? இறைவனருள்ள நல்லா இருக்கும். உலகமெங்கும் வாழும் நமது ஆதன் ஆன்மீகம் யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவம். சார், தொடர்ந்து நாம பல ராசிகளுக்கான வாழ்வியல் சூட்சமங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு விருச்சிக ராசினர் எப்போன்னு கேட்டுட்டே இருக்காங்க. இவங்களுடைய வாழ்வியல் சூட்சமம் எப்படி இருக்கும் சார்? விருச்சிக ராசி அன்பர்களே, போராட்ட குணம். நம்ம முன்னாடியே இந்த மேஷத்துக்கு சொன்ன மாதிரி தான் இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டவங்க, இந்த விருச்சிக ராசியாக இருக்கட்டும், விருச்சிக லக்னம்லாம் கவனமாக நீங்கள் பழகணும். அவங்கெல்லாம் ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. மேஷத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, இந்த செவ்வாய் தன்மையில் இருக்கவங்கலாம் போராட்ட குணம் உள்ளவங்க. அப்படின்னா போராடியே வந்த உத்தமர்கள்னு கூட சொல்லுவேன். போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதை எப்படி நீ முடியாதுன்னு சொல்லுவேன்? பார்த்துருவோமே, ஏன் செய்ய முடியாது, செஞ்சு தான் பார்ப்போமே. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அந்த விருச்சிக ராசிக்கே உண்டான தன்மை. எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் அடித்து நொறுக்கி ஜெயிச்சிடுவீங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி அவுட் பஸ்ட் ஆகுது, பேன்னு கத்துறது, இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஹார்ட் அட்டாக் டக்குன்னு வந்துடும். லைஃப் இஸ் வெரி ஷார்ட். பாருங்கள், ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க, டூ மச் ஒர்க்கிங் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, காசு பணம் எல்லாம் தேவை தான். ரொம்ப டூ மச்சாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி அரசு அதிகாரிகள், அதே மாதிரி போலீஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி இந்த அமைப்பெலாம் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஆளுமை இருக்குது. அப்படி தான் வருவாங்க. அவங்களாம் வாங்க சொல்லுங்கள் இப்படிலாம் கூட பேச தெரியாது. ஸோ அதெல்லாம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. இவங்க நோன் ஃபார் தேர் லீடர்ஷிப் குவாலிட்டி. பட் அந்த அவுட் பஸ்ட் ரேஞ்ச் வரும்போது என்ன ஆகும்னா, எதிரிகளை நிறைய சம்பாதிப்பாங்க, துரோகிகளை நிறைய சம்பாதிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட நேச்சர். இதுக்காக நீங்கள் ஒரு பச்சைக்கல் மஞ்சக்கல் போட்டுட்டனாலையோ உடனே வாஸ்துபடி ஒரு வீட்டுக்கு போயிட்டா மாறிடும் அப்படின்னு யாராவது போய் சொல்லி அதை நீங்கள் நம்பினீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. இதெல்லாம் உங்கள் நேச்சர். விதியை மதியால் வெல்லலாம், அதற்கும் விதி இருந்தால் தான். சும்மா எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னா மாறுமானா மாறாது. அதே மாதிரி இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே கோல்சார ரீதியாக சந்திரனை மையமாக வச்சு சொல்கிறது தானே ஒழிஞ்சு. பட் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலேயே அதோட சூட்சமங்கள் நிறையவும் இருக்கும். ஓகே சார், இந்த விருச்சிக ராசினருக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு இருக்கும்ல சார், இதெல்லாம் செய்யுங்க நல்லா இருக்கும், இதெல்லாம் செஞ்சிடாதீங்க நல்லா இருக்காது, பிரச்சனையை உருவாக்குவோம்னா அது மாதிரியான விஷயங்கள் என்னென்ன சார்? டூஸ் அப்படின்னா எப்பயுமே ஒரு லீடர்ஷிப் பொறுப்புகள் வந்தால் விட்டுறாதீங்க. அது வந்து உங்களோட கிரவுண்டு. அதே மாதிரி ஒருவேளை எனது அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கேன், எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் வேறு ஏதோ துறைக்கு போகிறேன், உங்களாலாம் முடியாது. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அது உங்களை தேடியே வரும். இந்த விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, மேஷ லக்னம், மேஷ ராசி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே. அதே மாதிரி சனி சம்மந்தப்பட்டவர்கள் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. சனியோட தன்மை வந்து இருந்தது அப்படின்னா பிரம்மாண்ட சொத்துக்கள்லாம் வச்சுருப்பாங்க.
அது மாதிரி இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. அதே மாதிரி பயிர் தொழில் பண்ணுறேன். பயிர் தொழில்னா விவசாயம் செய்கிறேன், நான் பெரிய தோட்டம் வச்சுருக்கேன், அது மாதிரி தென்னை மரங்கள் வச்சுருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருக்கேன், நீர்நிலைகள் இருக்குது, அதெல்லாம் நான் விற்க போகிறேன். இதெல்லாம் செய்யாதீங்க. செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, என்றைக்குமே கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் விருச்சிக லக்னமாக இருக்கலாம், விருச்சிக ராசியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உழைச்சிட்டே இருங்க கடைசி வரைக்கும். ஏன்னா நீங்கள்லாம் போராளிகள் போராடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பு. சரிங்களா? ஏன்னா நீங்கள் என்றைக்கு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக வர்றீங்களோ, அது நம்ம அன்பாக மட்டுமே பேசி பழகுனனால தட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் லாஞ்சிட்டிவிட்டி. சரிங்களா? உங்களோட ஆயுளுக்கு அது சரியாக வராது. ஏன்னா நீங்கள் ஒரு பரபரப்பான ஆள், எப்பயுமே ஒரு பிஸியாகவே இருந்துகிட்ருப்பீங்க. என்றைக்குமே சோம்பேறிகளோட பழகாதீங்க. இவங்களோட வாழ்க்கை துணை அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆஃப்டர் மேரேஜ் இவங்க லைஃப் எப்படி இருக்கும் சார்? அதாவது ஒரு வரம் அப்படின்னா, அவங்களோட கணவனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஒய்ஃபு நச்சாக தான் இருக்கும். நச்சுன்னு இது எல்லா பெண்களுக்கும் பொருந்தும் தான். எல்லா கணவனுக்கும் நான் சொல்கிறது புரியும். பட் இருந்தாலும் நச்சுன்னு சொன்னாலும் மனைவியால் யோகம் அடைவீங்க. ஒருவேளை நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கணவர் உங்களை ரூல் பண்ண ட்ரை பண்ணுவார், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பார். நீங்கள் ஒருவேளை விருச்சிக லக்னமாக இருக்கலாம், விருச்சிக ராசியாக இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்பில் இருந்ததுன்னா நீங்கள் உங்களை நான் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தேன், என்ன அடக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி குதிக்கலாம் தோணும். ஆனால் அது உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்புகள் ஒரு பாசிட்டிவாக, நீங்கள் பாசிட்டிவாக நினச்சி நீங்கள் உள்ளே போனாலும், நீங்கள் கிழக்குன்னா அவர் மேற்கில் தான் நிற்பார், நீங்கள் வடக்குன்னா அவர் தெற்கில் தான் நிற்பார். ஆனால் இப்படி தான் உங்களுக்கு லைஃப் அமையும். ஆனால் பியூட்டிஃபுல்லான லைஃப் அமையும். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, மேக்சிமம் அந்த பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கணவன் சூப்பராக அமைவாங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய முன்கோவத்தை மட்டும் அவங்கள்ட்ட வெளியே எப்படி வேணால் காட்டிக்கோங்க. அட்லீஸ்ட் பொய்யா நடிக்க தெரியாது உங்களுக்கு, கொஞ்சமாவது கணவன்கிட்ட மட்டுமாவது கொஞ்சம் பொய்யா நடிச்சுக்கோங்க. இவங்களுக்கு ஹெல்த் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், சேஃபாக இருந்துக்கோங்கன்னா அது என்ன மாதிரியான பிரச்சனை? சூடு சம்மந்தப்பட்டது, யூரினரி ட்ராக் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஓவரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பிசிஓடி ப்ராப்ளம். மேக்சிமம் இந்த விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி இந்த மாதிரி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு அதெல்லாம் கணக்கு கிடையாது. இதில் 100 பேர் இருந்தால் ஒரு 60 பேருக்காவது இது இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஃபுட்டினா முரட்டுத்தனமாக சாப்பிட்றது, அதெல்லாம் வேணாம். ரொம்ப டூ மச்சாக அக்ரெசிவாக சாப்பிட்றது, அதெல்லாம் வேணாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஓவரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சூடு சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறைய வரும். இவங்க ஹெல்த்துக்கு தேவையான விஷயங்கள் பேசிட்டோம். அடுத்து வெல்த்துக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன? வெல்த் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே நீங்கள் என்றைக்குமே புரிஞ்சுக்கணும், வெல்த் அப்படின்னா நீங்கள் ஐஸ்வர்யேஸ்வரர் வழிபாடு, சிவபார்வதி வழிபாடு, இதை நீங்கள் பண்ணும்போது, அதுவும் திருவண்ணாமலை வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகள் செய்ய 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 நிறைய நன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய குலத்தை காத்து நிற்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு எவ்வளோக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ, இது மேஷத்துலேருந்து இப்போ விருச்சிகம் வரைக்கும் எல்லாருமே இது மேண்டேட்ரிங்க. பட் ஸ்பெஷலாக விருச்சிக ராசிக்கு உங்கள் குலதெய்வத்தினால் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்குங்கிறது சத்தியமான ஒன்று. பெண்களாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு டபுள். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல கல்யாணம் ஆகக்கூடிய குலதெய்வத்தையும் வழிபடுங்க, உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. ஆனால் வழிபட நல்லா இருப்பீங்க. ஓகே சார், இவங்களுக்கு பரிகாரம்னு ஒன்று இருக்கும் சார். இவங்களுக்கான தாந்திரிக பரிகாரம் என்ன சார்? தாந்திரிக பரிகாரம் என்பது வேறு, வழிபாடு என்பது வேறு. பரிகாரம் இப்போது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் வந்தால் தான் பரிகாரம்னு நம்ம பேசுகிறோம். அப்போது பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த பொருளாதார ரீதியான சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, உங்களுக்கு எங்கே டைம் கிடைக்குதோ, நீங்கள் போய் யானை சாணி எடுத்துக்கோங்க. யானை சாணி எடுத்து அதை ஒரு வெண்கல பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. வெண்கல பாத்திரத்தில் எடுத்து அந்த யானை சாணியை போட்டுட்டு அதை நல்லா தட்டி வச்சு அதை விரட்டி மாதிரி அடித்து, அதுக்கப்புறமா அதில் என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு கெட்டி திரி போடுங்க. அதில் நல்ல பசு நெய் விடுங்க. இந்த நெய் அந்த நெய் இல்லை, நாட்டு பசு நெய் வாங்கி அதில் விடுங்க. கீன்னு இருக்கும், அந்த கீயை வாங்கி அதில் விடுங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஏதோ பிராண்ட் ப்ரமோஷன்லாம் நினச்சிக்காதீங்க, யதார்த்தத்தை சொல்கிறேன். A1 கீ யூஸ் பண்ணுறத விட நம்மளோட நாட்டு அதாவது இதில் தமிழ்நாட்டு மாடு, ஆந்திரா மாடு இப்படிலாம் நினைக்கக்கூடாது. இந்திய நாட்டு பசு நெய், அது குஜராத் மாடாக இருந்தாலும் நாட்டு பசு தான். ஸோ அந்த நெய்யை வாங்கி அதை விட்டு
ரெட்டை திரி போட்டு வீட்டில் ஏற்றி வைக்க அந்த டயத்தில் வச்சுட்டு அது நல்லா பஸ்பமாகிற வரைக்கும் வச்சுட்டு அந்த பஸ்பமான யானை சாணியை எடுத்து உங்களுடைய உண்மையான பசுந்திருநீரோடு அதை கலந்து இங்கே இட்டுண்டே வர பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறையும். இவங்களுக்கான கலர் என்ன சார்? இந்த கலர் யூஸ் பண்ணால் இவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன கலர்? ரெட். அது அன்டிஸ்பியூட்டட் விஷயம்னா ரெட், எல்லோ. நெவர் கோ ஃபார் பிளாக், நெவர் கோ ஃபார் ப்ளூ. வேண்டாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு போர் குணத்தை கொடுத்துட்டே இருக்கும். பிளாக்குள்ளே போனீங்கன்னா ஆங்கும். அதே மாதிரி ப்ளூ கலருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, லைட் ப்ளூ நான் சொல்ல, கரு நீலங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது ஒரு கிரக யுக்தங்கள் இருக்கும். கிரக யுக்தம்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சப்கான்ஷியஸ், அதே மாதிரி ஒரு கான்ஷியஸ் பிரெயின்லாம் நிறைய ஒர்க் பண்ண முடியாது. இதனால நிறைய பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. விருச்சிக ராசி நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த ராசிக்கு பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.